Hello everyone, I'm Mahin Taj at The Organics by Taj. என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பியோர் ஆர்கானிக். நீங்கள் முன்னாடி இப்போ பார்த்தாலே தெரியும், சோப்ஸ், ஆயில்ஸ் அண்ட் ஷாம்பூ அண்ட் ஸோ மெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் எட் தி ஆர்கானிக்ஸ் பை தாஜ். கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் யூ ட்ரைட் யூ ரியலி லைக் மை ப்ராடக்ட். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எட் தி ஆர்கானிக்ஸ் பை தாஜ் அப்படின்ற என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மை நம்பர் இஸ் 9025519743. தேங்க்யூ ஸோ மச். எட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஷோ. இன்னைக்கு வர போகிறவங்க யாருன்னா, நம்ம உடம்புல இருக்க கிருமிகள் நம்ம பியூட்டிஃபை பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல்லான எடியூவி ஆர்கானிக் சோப்ஸ் அண்ட் க்ரீம்ஸ்லேருந்து மஹின் தாஜ். கரெக்டாக? எஸ் மேம். மஹின் தாஜ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான உமன், பிகாஸ் ஷீ இஸ் மேக்கிங் மீ ஆல்சோ லுக் பியூட்டிஃபுல். பார்த்தீங்களா எவ்வளோ சோப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆல் திஸ் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஹோம் because I am not going to just waste my time without trying our products. Welcome to the show. Yes, how are you feeling today? It was blessed ma'am. This is first time I'm doing this. இந்த மாதிரி செட்டப் பண்ணி இந்த மாதிரி வே ஆஃப் ஸ்பீக்கிங் எல்லாம் எனக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. It was so blessed ma'am. You're so blessed. Very good. She's feeling blessed. But இதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்ட்டு you have to see. Specifically லாஸ்ட் வீக் வந்து என் டீமுக்கு ஒரு ப்ரீஃப் வச்சேன். உங்கள் எல்லாத்துக்கும் க்ரியேட்டிவிட்டினா என்னென்னு கற்றுக்கணுன்னா ப்ளீஸ் வந்து மஹின் தாஜ் கிட்ட போங்க அப்படின்ட்டு. ஒரு சோப்போட அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களே அவங்க குழந்தைய வச்சு செஞ்சுருக்காங்க. அதே ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் ஒரு ப்ரீஃபிங், அந்த ப்ரீஃபிங்க்கு ஒரு ப்ளே போர்ட், மூட் போர்ட், ட்ரெஸ் கோட், பாட் என்ன சூஸ் பண்ணுறது, காப்பி ரைட் அப்படின்னு நிறைய போயிருக்கும். கண்டிப்பாக வந்து நான் அவங்களோட லிங்க்கை வந்து என்னோடய இதில் போடுறேன், யூடியூபோட சேனலில் போடுறேன். போய் அந்த வீடியோவை விசிட் பண்ணுங்கள். ஷீஸ் டன் சம் அமேசிங் க்ரியேட்டிவிட்டி. க்ரியேட்டிவ் ஹெட்டாக அவங்கள எந்த கம்பெனியை போனாலும் அந்த கம்பெனியே வேறு லெவல் போயிடும். ஆனால் இப்போ வந்து நம்ம பேச போகிறது என்னென்னா அவங்களோட சோப் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி. அண்ட் லெட்ஸ் டீப் டைவ் இன் டு த பிஸ்னஸ் மாடியூல். ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இதை மஹின் தாஜ்? மேம், ஆஃப்டர் மை கிவிங் பர்த் டு மை செகண்ட் பேபி, அந்த டைம் வந்து எப்படியாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், ஐ ஹாவ் டு ஏர்ன். ஏன்னா ரொம்ப டாமினேஷன் இருந்துச்சு வீட்டில். ஸோ காலேஜ் டைம்ஸே வந்து விமன் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு சொல்லி எங்களோட மேம்ஸ் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் வந்து மேம் நிறைய புக்ஸ் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. அது அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சு. ஆஃப்டர் மை 2 பேபிஸ், மை பேபி வாஸ் 6 months, ஐ கோ ஃபார் கிளாஸ் மேம். கிளாஸ் போயிட்டு கற்றுக்கிட்டேன் மேம். வெறும் 10,000 கையில் வச்சுருந்தேன். அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஈவன் ஐ டிடன்ட் டிஸ்டர்ப் மை ஹஸ்பண்ட். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ், நீங்கள் ஃபினான்ஷியல் பண்ணுங்கள். ஐ டிடன்ட் ஆஸ்க் ஹிம் மேம். நான் வந்து முடிவு பண்ணேன் அண்ட் ஐ ஆஸ்க் ஹிம் அண்ட் கிளாஸ் போயிட்டு கற்றுக்கிட்டேன் மேம். சோப் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி கற்றுக்கிட்டேன் மேம். சூப்பர். இந்த சோப்பை ஸ்மெல் பண்ணி பார்த்து பண்ணலாம் மேம். இட் வாஸ் மைல்ட் ஒன்லி மேம். ஏன்னா பேபி ஆயில். நோ மேம், இட் வாஸ் lavender oil, something which is a flower thing. Super. Baby oil அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சோப்பை நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க. யூ லேர்ன்ட் இட் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு பி அண்டர் டாமினேஷன். யூ வாண்ட் டு பி அன் இண்டிபெண்ட் உமன். எப்போ இந்த உமன் எல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம்தான் வருது. ஏன்னா எல்லாருமே இதே லைன் தான் சொல்கிறாங்க, நம்ம எதனா சாதிக்கணும், நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது. அதுவும் 6 மாதம். அகிலா பார்த்தீங்கன்னா 3 months குழந்தை, இவங்க பார்த்தீங்கன்னா 6 months குழந்தைய வச்சு கூட கிளாஸ் கற்றுட்டு இருந்தாங்க. ஸோ கிளாஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை இவ்வளோ டெவலப் பண்ணீங்க? அண்ட் ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் டு யூ ஹேவ்? Totally now I'm having 14 products ma'am. Before ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 5 சோப்ஸ் மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 12 செட் ஆஃப் சோப்ஸ், ஒரு சோப்பு நேம்க்கும் வந்து 12 செட் ஆஃப் சோப்ஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங்கே வந்து நமக்குன்னு ஒரு லோகோ இருக்கணும், நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி செட் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐ ஹவ் ஸ்டார்டட் மேம். அப்படியே மெதுவாக தான் மேம் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் மேம். ஓகே, சூப்பர். ஸோ 14 ப்ராடக்ட்ஸு என்னன்ட்டு இப்போ வந்து கேட்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். Papaya with charcoal soap, that is for oily skin. Neem with Kupemeni soap, that is used for any allergic. Next is goat milk soap. More and more sensitive skin, they can use goat milk soap. And Manjista soap, I think you like that Manjista soap. Skin brightening and whitening it will give. And next is நலங்கு மாவு. நலங்கு மாவு வந்து நிறைய பேருக்கு இப்போது பவுடர்ஸ் யூஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு டைம் கிடையாது, ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த நலங்கு மாவை ஐ எம் மேக்கிங் ஆஸ் அ சோப். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹேர் ஆயில். இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் செட்டாக ஹேர் ஆயில் கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டதுனால ஐ ஹவ் கோ ஃபார் ஹேர் ஆயில் கிளாஸ் மேம். ஹேர் ஆயில் 200 ml
அண்ட் 100 ml 30 இன்க்ரீடியன்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன் மேம். அது கூட ரோஸ்மெரி அப்படின்ற ஒரு ஹர்ப் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆயிருக்கு ஏர் நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு. ஸோ அது வந்து மேலே அதுக்குள்ளே ஆயிலே இன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் மேம் ஆயில்ஸு. நெக்ஸ்ட்டு ஷாம்பு, இது கூட காம்பினேஷனாக ஷாம்பு தாங்க அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டதுனால ஐ ஹவ் கோ ஃபார் ஷாம்பு கிளாஸ். ஷாம்பு 3 types of shampoo, onion hibiscus shampoo, and next is herbal chikakai shampoo, and next is neem aloe vera hibiscus shampoo. நில்லுங்க, இப்போ எத்தனாவது ப்ராடக்ட் வந்திருக்கோன்னு பார்க்குறோம். 5 சோப்ஸு, 2 ஆயிலு, 7, அப்புறம் 3 ஷாம்பூஸ் 10 ஆயிடுச்சுங்க. 4 மோர், 4 மோர். இது கூட காம்போவா நீம் கோம் மேம். இன்னொன்று சோப் கூட காம்போ சொல்ல மறந்துட்டேன். சோப்ஸ் எல்லாமே வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அது கூட வந்து பீர்க்கங்காய் நார் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணேன் மேம். நான் நிறைய பேர் வந்து அந்த பிளாஸ்டிக் நாரே யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் நார் வந்து எப்படின்னா ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் பாடிக்கு. பீர்க்கங்காய் நார் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பேட் டெட் செல்ஸ் எல்லாமே பாடியிலேருந்து ரிமூவ் ஆகிடும். பீர்க்கங்காய் நார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் மேம். நெக்ஸ்ட் வந்து ஹெர்பல் வேக்ஸ் பவுடர் மேம். ஹெர்பல் வேக்ஸ் பவுடர் வந்து எனக்கே மிராக்கலாக இருந்துச்சு. வென் ஐ டிடன்ட் ட்ரஸ்ட் மை ப்ராடக்ட் இட் செல்ஃப். அது ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட ஐ வாஸ் வெரி டவுட்டட். அந்த நெக்ஸ்ட் டைம் நான் என்னோடய கையில் அந்த வேக்ஸ் பவுடர் போட்டு பார்க்கும்போது மிராக்கலாக வந்துச்சு மேம். நான் இது வரைக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் என்னுடைய கையிலேருந்து முடி எடுத்திருக்கிறேன் மேம். ரொம்ப பெயின்ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஆனால் இந்த வேக்ஸ் பவுடர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது 10 minutes ட்ரை ஆனோன்னா ஸ்மூத்தாக ஏர் வந்துடுச்சு மேம். ஐ வாஸ் சர்ப்ரைஸ் வித் மை ப்ராடக்ட் இஸ் தட் ஒன் ப்ராடக்ட் ஒன்லி மேம். ஓகே, அதுக்கப்புறம் 3 மோர். 3 மோர் ப்ராடக்ட் வந்து பேபி சோப் நான் சொல்லணும்னு நினச்சேன் மேம். பேபி சோப்பில் வந்து 7 types ஆஃப் ஆயில் ஐ எம் கிவிங். நியூ பார்ன் பேபிலேருந்து என்னோடய சோப் யூஸ் பண்ணலாம் மேம். அதுக்கப்புறமா வந்து குங்குமாதி தைலம். குங்குமாதி தைலமில் 17 types ஆஃப் ஹர்ப்ஸ் ஐ மீன் இன்ஃப்யூசிங் மேம். அது எல்லாமே வந்து ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் ஒயிட்னிங் கொடுக்கும். பிம்பிள்ஸ் இருந்தால் எடுத்துரும், போர்ஸ் இருந்தால் எடுத்துரும், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். நைட் டைம் ஆயில் மேம். அது நைட் போட்டுட்டு மார்னிங் நம்மளோட மஞ்சஸ்தா சோப் வச்சு வாஷ் பண்ணிட்டா ஒரு 15 days ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் இருக்கும் மேம். தட் இஸ் மை ப்ராடக்ட், இஸ் ஆல் மை ப்ராடக்ட் மேம். Oh my God, she just explained 14 products in 14 seconds and அவனால வந்து யோசிச்சு பார்க்க கூட முடியல. Because it's so much of work, so much of effort goes behind it. எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க மைந்தாஜ் கிட்ட? I am the only boss ma'am. I am the only doing my business ma'am. நெருப்புடா அந்த பாட்டு இப்போ போட போகிறோம். ஏன்னா இந்த அவங்க தனியாக ஒரு மனுஷியாக எல்லா வேலையும் தனியாக பார்க்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கெத்துன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். மேனுஃபேக்சரிங், பேக்கிங், லேபிளிங், எடிட்டிங் அண்ட் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே நான் தான். ப்ளஸ் 21 day challenge, ப்ளஸ் 18 days challenge, ப்ளஸ் என்னோட 5 hours class weekly, ப்ளஸ் 1 hour class free class, மேனேஜிங் த கிட்ஸ், சமைக்கிறது. போன வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நடந்தது எனக்கும் மைந்தாஜுக்கும். ஒரு சேலஞ்ச் கொடுத்தேன். அந்த சேலஞ்ச் கொடுத்தேன்னா பிரியாணி வந்து ஹல்வா ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்க. வாட் வாஸ் இட் திங் தட் ஜஸ்ட் டிஸ்டர்ப்ட் யூ ஸோ மச் டு ஒர்க் ஆன்? மேம் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்றதே ஃபஸ்ட்டு தெரியல மேம். அந்த டைமு உங்களோட ஒரு வீடியோ வந்து ஒரு 12:30 பார்த்தேன் மேம். தட் டைம் ஐ வாஸ் குக்கிங். 12:30 பார்த்தோன்னே என்ன செய்யலான்னு மைண்டில் அது மட்டும் தான் மேம் ஓடிட்டுருக்கு. ஐ கான்ட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட் இன் தட். ஒரு சைடு என்ன பேபி அழுகுறான், ஒரு சைடு மைண்டில் ஃபுல்லாக இது தான் மேம் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம மேம்கே கால் பண்ணி கேட்டலாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. மேம்கே கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் மேம் எனக்கு ரிலீஃப் ஆச்சு. ஆனால் எல்லாரும் அந்த அல்வாவை சாப்பிட்டுட்டாங்க. பாவம், சோப்பை விற்க போய் ஹல்வா ஆக்கி அது பாவம் வீட்டில் இது பண்ணி இந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் நான் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்குறது மட்டும் ஆஹாஹாஹா. ஆனால் பட் ஐல் டெல் யூ, ஐ ஆம் ஸோ பிளெஸ்ட் பிகாஸ் ஆஃப் தெம் ஐ எம் லேர்னிங் ஸோ மச் இன் மை லைஃப் அண்ட் கரியர். எவ்வளோ பிஸ்னஸில் என்னென்ன நெட்டிகிரிட்டிஸ் இருக்குது, என்னென்ன தேவைப்படுதுன்னு இவங்ககிட்ட தான் கற்றுக்குறேன். ஸோ அடுத்ததாக லாஸ்ட் வீக் கொடுத்த ஷீட்ஸ் பற்றி நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக அந்த 3 பேர் வந்து மாட்டுறாங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்கலாம். இந்த வருஷம் உங்கள் சேல்ஸ் டார்கெட் என்ன? இந்த வருஷம் என்னோடய சேல்ஸ் டார்கெட் அட்லீஸ்ட் 10 to 15 lakhs மேலேயாச்சும் நம்ம ஏர்ன் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ப்ராஃபிட்டா இல்லை சேல்ஸா? ப்ராஃபிட் மேம். பாருங்கள், நீங்கள் எம்பிஏ படித்தாலும் 4 லட்சம் தான் கிடைக்கும். எங்கள் ஹோம் ப்ரோனஸ் என்ன கலக்குறாங்க பாருங்கள். வீட்டிலேருந்து சோப்பை விற்று 15 லட்சத்துக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. நீங்களும் இவங்க மாதிரி ஆகணும்னா ஃபாலோ ஹர் பேஜ், லேர்ன் ஃப்ரம் ஹர் அண்ட் ஷி ஆல்சோ இஸ் டீச்சிங் கிளாஸஸ் இஃப் யூ வாண்ட். She is the best person in her trade and I am using her soaps too because see my skin is just dazzling. Yes, there is makeup, but beyond makeup is also self-care for your skin.
which they're all providing for you. Please support small business women like her, because tomorrow if she grows big, it's so beautiful, right? So இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய உங்களுக்கு சேலஞ்சஸும் இருக்கும், நிறைய உங்களுக்கு காம்படிஷனும் இருக்கும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க? நான் காம்படிஷன் வந்து நிறைய இருக்குது மேம், ஏகப்பட்டது என்னை சுற்றி இருக்குது. ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப், ஐ லவ் மை ப்ராடக்ட், ஐ லவ் மை பிஸ்னஸ். அதை வச்சு நம்ம வந்து எப்படியாவது டெவலப் பண்ணிடணும். என்னோடய ப்ராடக்ட்லன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். காம்படிட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கிற மாதிரி என்னோடய ப்ராடக்ட்டில் யூனிக்னஸ் இருக்கும். ஸோ வித் தட் யூனிக் ஐ வில் டேக் மை கஸ்டமர்ஸ் ஃபார் HB Organics பை தாஜ் மேம். சூப்பர். இவங்க ஒன்று மஞ்சுஸ்தான் ஒன்று சொன்னாங்க, அது ஒரு ரெட் ஹர்பு. அவங்க போட்டதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் மஞ்சுஸ்தான் வந்தாங்க. ஸோ ஷீஸ் அ ட்ரெண்ட் கிரியேட்டர் ஆஃப் த மஞ்சுஸ்தான் சோப், ஐ கேன் டெல் யூ. அண்ட் ஷீ ஹேஸ் தட் ஹர்ப். அண்ட் ஐ திங்க் ஆஸ் ஓல்ட் ட்ரெடிஷனாக இந்த நலகு மாவும், இந்த மஞ்சுஸ்தான் சோப், அதுக்கப்புறம் சார்கோல் வித் பப்பாயா, இதெல்லாம் ஆல் ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் ட்ரீட்டிங் யுவர் ஸ்கின். இந்த ட்ரெடிஷன் உங்கள் ஃபேமிலியிலே இருந்ததா, இல்லை நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது யூ டெவலப்ட் பிஸ்னஸ் ஐடியாவாக டெவலப் பண்ணிங்களா, இல்லை சடனாக இட் ஆக்சிடென்ட்லி ஹேப்பன் டு யூ? சடனாக ஆக்சிடென்ட் ஒன்லி மேம். யாருக்குமே வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்காக தோணுச்சு நம்ம இந்த மாதிரி செய்வோம். யூ ஹவ் டோல்ட் தட் மஞ்சுஸ்தா, அந்த ஒரு சோப்புக்கு 1 week ஐ வாண்ட் டு ஒர்க் மேம். I want to infuse in coconut oil, அப்புறம் பவுடராக இன்ஃப்யூஸ் பண்ணுறது. டே பிஃபோர் when I make soap today means முந்தின நாள் நைட்டே வந்து அந்த பவுடர் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த ஒரு சோப்புக்கு நிறைய எஃபர்ட் இருக்குது மேம். அந்த ஒரு பார் கிடைக்குது அப்படின்னா so many effort in back மேம். ஓகே. அது தவிர இப்போ நியூவாக இன்டர்நெட்டில் ரெட் வைன் சோப்புன்னு ஒன்று ட்ரெண்டிங்காக இருக்குது. உங்ககிட்ட ரெட் வைன் சோப்பெல்லாம் இருக்கா, இல்லை யூ நாட் ஃபாலோயிங் த ப்ராசஸ் ஆஃப் வைன்? நோ, ஐ ஒன்ட் ஃபாலோ ரெட் வைன் மேம். ஃபார் தட் ஒன்லி ஐ எம் டூயிங் மஞ்சுஸ்தா சோப் மேம். ஸோ ஐ டோன்ட் கோ வித் ரெட் வைன். ரெட் வைனுக்கு பதிலாக மஞ்சுஸ்தான் சோப். ஃபார் பீப்புள் ஹூ திங்க் சோப் போட்டாலே போதை வரும்னா அதெல்லாம் இல்லைங்க, மஞ்சுஸ்தான் சோப்பு இருக்குது. கரெக்டாக? மஞ்சுஸ்தா இஸ் a நேச்சுரல் ஹர்ப். ஸோ ஐ ட்ரஸ்ட் வித் மஞ்சுஸ்தா மேம். சூப்பர். ஸோ இந்த நான் வந்து ரீசெண்டாக ஒரு கிளாஸ் டைம் பாஸ் ஆகலைன்ட்டு போய் சோப் கிளாஸ் கற்றுக்கிட்டேன். கிளாஸ் கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க 3 வாரம் க்யூரிங் டைம் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆல்சோ த டீச்சர் டோல் மீ லிக்விட் சோப் வந்து ப்ராசஸ் ஜாஸ்தி கற்றுக்கிறது அப்படின்ட்டு. டு யூ ஃபீல் இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு டூ லிக்விட் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ்? Liquid soaps or shampoos for that say? No ma'am. For this soap name is cold process ma'am. Correct. For cold process we have to take 3 weeks to 4 weeks. 5 weeks to 6 weeks we can kept ma'am. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா 6 வீக்ஸ்க்கு அப்புறமா கொடுத்தா கொஞ்சம் கரையிற தன்மை கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சேன் மேம். இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. என்னோட கஸ்டமர்ஸ்க்குலாம் நான் சொல்லுவேன், நான் 6 வீக்ஸ் கழிச்சு சோப்ஸ் உங்களுக்கு கொடுத்தேன்னா இது வந்து கரையாமல் இருக்கும், அதனால் நீங்கள் இன்னும் நிறைய டேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது மேம் இந்த சோப்பில். லிக்விட் சோப்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து கவனிக்கப்படாது மேம். ஸோ இது வந்து ஹர்ப்ஸ் ஃபுல்லாகவே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கிறதுனால கடைசி சின்ன பார் வரைக்கும் அதோடைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்கும் மேம். சூப்பர். ஸோ தெர் இஸ் ஸோ மச் டு லேர்ன் அபவுட் சோப் மேக்கிங். ஐ ஆல்சோ லேர்ன். ஆனால் வை ஐ எம் ஸோ பேஷனேட் அபவுட் திஸ் ஒன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. 2 பக்கெட் வைப்பாங்க மாதத்துக்கு ஒரு டைம். ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு புகையாக வரும். அந்த புகை எதுக்கு வருதுன்னு தெரியாது. அண்ட் செகண்ட் பக்கெட்டில் வந்து இது இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க, வைலட் கலராக ஒரு லிக்விட் இருக்கும் துணியை ஒயிட் பண்ணுறதுக்கு. இல்லைடா, துணி ஒயிட் பண்ணுறதுக்கு உஜாலா. கரெக்ட், உஜாலா. அந்த உஜாலாவை எங்கள் அம்மா வந்து வீட்டில் 2மே செய்வாங்க. செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்மெல் மட்டும் தான் எனக்கு புரியும். அப்போ இப்போ ரீசெண்டாக தான் நான் சோப் மேக்கிங் கிளாஸ் பண்ணும்போது அந்த லையோட போட்டோன்னா சூடு, அந்த டெம்பரேச்சர் ஆகும். ஆமாம். ஆனால் எங்கள் அம்மா சோப்ஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சோப்பே கிடைக்காது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் 1992 93லே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் இந்த உஜாலா வீட்டில் பண்ணிவிட்டு ஷி வாஸ் டூயிங் ஃபார் ஹோம் நெய்பர்ஸ்க்கு. எங்கள் நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து க்ரியேட்டிவ் நெய்பர்ஸ். அதனால் தட் வாஸ் ஒன் பேஷன் தட் ஐ ஃபாலோட் ஃபார் லாங் டைம். அண்ட் நான் வீட்டில் இப்போ என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா ட்ரை லாவெண்டர் இதெல்லாம் போட்டால் மேக்கிங் சம் சோப்ஸ். இந்த கான்வர்சேஷனை இங்கேயே விடாமல் நான் போய் வந்து மைந்தாஜ் கிட்ட கிளாஸ் கற்றுக்க போகிறேன். அப்படி நீங்கள் இவங்க கிளாஸை கற்றுக்கணும், நீங்களும் உங்கள் சோப்பை நீங்களே செஞ்சு அழகுபடுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ ஹர். த லிங்க் இஸ் பிலோ.
Thank you so much, Mahintaj, for being here. But before we let you go, last question. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் அண்ட் வாட் டு யூ வாண்ட் டு டெல் அதர் உமன்? என்னோட லைஃப்பில் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் மேம். நான் அதுதான் வந்து என்னோட சேலஞ்சிங்காக நினைக்கிறேன் மேம். டூயிங் ஆல் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், இந்த ஒர்க்குள்ளே நான் ஜம்ப் ஆகும்போது அது வந்து எனக்கு ஆப்போசிட் சேலஞ்சிங்காக இருக்கும் மேம். அந்த 2 சேலஞ்சுமே டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் மேம் இருப்பேன். மேனேஜிங் தட் அண்ட் திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் அதுவே வந்து ஒரு நேரம் வந்து அக்செப்டன்ஸ் ஆகிடுது மேம். இதுதான் நம்மளுடைய லைஃப், இதையுமே ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சேலஞ்சிங் போயிட்டுருக்கு மேம். மற்ற விமனுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதே சேலஞ்சை வந்து எல்லா விமன்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பார்ட் ஆஃப் லைஃப் இருக்குது. ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒர்க் மட்டுமே நம்மளுடைய லைஃப் இல்லை. நமக்குன்னு டைம் அண்ட் மீ டைம் நமக்கு கண்டிப்பாக ஒதுக்கணும். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் இருக்கணும் அப்படின்றதுக்காகவாச்சும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேம் எல்லா விமன்ஸும். அமேசிங். ஸோ ஆல் த உமன் லேர்ன் ஃப்ரம் மஹிந்தாஜ். செல்ஃப் அக்செப்டன்ஸ் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு கூட காம்படிஷன் விடாமல் நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ண போகிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஷி ஹாஸ் அ வெரி சப்போர்ட்டிவ் family and husband. So all the best to you, Mahintaj. Follow us for more content. Thank you. ஹலோ எவ்ரிவான், என்னோட பேர் மாஹிந்தாஜ். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு செஷன் கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு தாட்மே என்னோட மைண்டில் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மீனா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹோம்பிரனர் இன்டர்வியூக்கு வரும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தெரியும். ஒரு நாள் மெசேஜ் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு வெப்னார் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. எந்த ஒரு கான்ஃபிடென்ட்மே இல்லை, சரி ஜாயின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் ஜாயின் பண்ணேன். மேமோடைய ஸ்பீச் அண்ட் மேமோடைய கான்ஃபிடென்ட் லெவல், மேமோடைய ஃபயர் எல்லாமே வந்து டே 1லேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு கிளாஸாக அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நவ் ஐ ஆம் ஷீரோ ஸ்பார்க் சில்வர் மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பில் நான் போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் என்னுடைய ஜேர்னி வந்து ரொம்ப பெருசாக மாற்றணும் அப்படின்ற ஒரு பயங்கர ட்ரீமில் நான் இருக்கிறேன். ஸோ அதனால என்னுடைய ட்ரீம்குள்ளே மேம் லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக இருப்பாங்க. அது வந்து நிறைவேறணும். கண்டிப்பாக நான் வந்து பிக் அண்ட் கோக்கு நான் போயே ஆகணும். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை டெய்லி நீங்கள் என்ன பண்ண வைக்கிறீங்க. இந்த வீடியோஸ் பார்த்து பேசுகிறது வந்து எனக்கு சுத்தமாக வரவே வராது. வெளியில் நான் வருவேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. இப்போ நான் எங்கே போனாலும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எங்கே போனாலும் நல்லா பேசுகிறியே, உன்னோட வீடியோ நாங்கள் டெய்லி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க மீனா மேம் மட்டும்தான். என்னை வாய்ஸ் வெளியில் கொண்டு வரதுக்கு காரணமே மீனா மேம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீனா மேம். ஹீலிங் செக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன். என்னோடய லைஃப்பில் ஹீலிங் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே நான் பண்ணதே கிடையாது. மெடிடேஷன் கூட நான் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அது பண்ணதே கிடையாது. ஹீலிங் செக்ஷன் மேம் எடுக்கும் போது அது ஒரு 40 மினிட்ஸ் ஹீலிங் நடக்கும். ஸோ அதில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நான் என்ன நடக்குது, எந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்றத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும். கரெக்டாக அது ஹீலிங் முடியும் போது ஐ ஃபீல் லைட். என்னோடய பாடி வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். சம்திங் ஒர்க் இன் மை பாடி அப்படின்ற மாதிரியே தோணும். நெக்ஸ்ட்டு 3 டேஸ் அந்த ஹீலிங் முடிஞ்சோன்னே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். கோவம் எதுவும் வரவே வராது. ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி ஏன் இப்படி கத்துறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு நானே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து இந்த ஹீலிங் செக்ஷன் எனக்கு கொடுத்துருக்கு. தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் மீனா மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.